ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே பார்த்தீங்கன்னா என்னோட தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் தோட்டத்தில் கப்பக்கிழங்கு எல்லாரும் தெரியும். அந்த கப்பக்கிழங்கு விளைஞ்சிருக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதை பிடிக்கிறது நான் இன்றைக்கி வந்திருக்கேன். அந்த அங்கே தான் எங்கள் அம்மா போயிட்டுருக்கான். பார்ப்போம் அன்றைக்கி கப்பக்கிழங்கு எப்படி விளைஞ்சிரும் பார்ப்போம். சரியா வாங்க. கப்பக்கிழங்கு தோண்டிட்டு இருக்குது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்களும் சரி அதோட கிழங்குகளும் சரி நாலா பக்கம் இல்லைங்க, எல்லா பக்கமே இருக்கும். அதை பிடுங்கும் போது தண்ணி பாய்ச்சி தான் பிடுங்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு சீக்கிரம் உடஞ்சி கீழே இருந்துக்கும். அதுபோக நம்ம தோண்டி எடுக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அந்த அளவு தான் கிழங்கை வந்து ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியதாக இருக்கும். நான் பிடுங்கும்போது எனக்கு ஒரு கிழங்கு தான் வந்துச்சு, மற்றது எல்லாமே பூமிக்குள்ள இருந்துச்சு. அதனால் நான் பிடிங்கி பார்த்தா வரல. எங்கள் அம்மா மம்பட்டி எடுத்து அவங்க தோண்டி பார்த்தாங்க. தோண்டும் போது ஒவ்வொரு கிழங்கா வந்துச்சு. ஒவ்வொன்று எடுக்கும்போது பெரிய புதையல் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா எந்த பக்கம் வெட்டினாலும் கிழங்கு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு கிழங்கு உரிய பார்த்தாங்க, ரொம்பவே பெருசாகவும் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு கப்பக்கிழங்கு பிடிக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுபோக நம்ம சேனல் டெய்லி ஒரு வீடியோ பண்ண சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி கப்பக்கிழங்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்கள் தோட்டத்தில் நாங்கள் ரொம்பவே சூப்பராக வளர்த்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதோட வேஸ்ட்டு அதுபோக பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டுக்கு சூப்பராக போட்டால் அவங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. உங்களுக்கு இப்படியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.